Electrostatics la நம்ம previous year questions, JEE main previous year questions, electric dipole, electric flux and Gauss law concepts and the problems discuss பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது 29th problem பாருங்க. The 29th problemல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து an electric dipole has a fixed dipole moment P which makes an angle theta with respect to x-axis. When subjected to an electric field E equal to EI, it experiences a torque T1 equal to torque I. When subjected to another electric field E2 equal to root 3 E1, this is root 3 E1, E1 of root 3 in J, it experiences a torque T2 is equal to minus T1. Then the angle theta is dash. Angle theta கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இ இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இ இந்த டைரக்ஷனில் இருக்கு, டைபோல் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கு, டைபோல் மூமெண்ட் இப்படி எடுத்துங்க. இதுதான் ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் டைபோல், ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் டைபோல் அப்படின்னு வந்திருக்கு. இங்கே வந்து டார்க் நமக்கு வந்து T1, திஸ் T1 இஸ் ஈக்குவல் என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் பிஇ சைன் தீட்டா, மைனஸ் பிஇ சைன் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரி, செகண்ட் கேஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷன்ல அப்ளை பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷன்ல அப்ளை பண்ணியிருக்காங்க. பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் டைரக்ஷன்ல அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த செகண்ட் கேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ டைபோல் அப்படி இப்படி இந்த டைரக்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டைபோல் இப்படி இந்த டைரக்ஷன்ல டைபோல் மூமெண்ட் இருக்கு. அப்போ வந்து நமக்கு இந்த ஆங்கிள் வந்து என்ன வரும்னா 90 மைனஸ் தீட்டான்னு கிடைக்கும். 90 மைனஸ் தீட்டான்னு கிடைக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஆங்கிள் தீட்டான்னு நமக்கு தெரியும். ஏன்னா வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து மேக்ஸ் ஆங்கிள் தீட்டா அப்படின்னு கொடுத்து வச்சிருந்தோம். இந்த ஆங்கிள் தீட்டான்னு கொடுத்துருந்தோம். செகண்ட் கேஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜே ஒய் டைரக்ஷன்ல இருக்குன்னா ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் 90 மைனஸ் தீட்டா, அந்த அதாவது ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் டைபோல் மூமெண்ட் வந்து 90 மைனஸ் தீட்டா. இந்த கேஸ்ல வந்து நமக்கு டார்க் T2 இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா பிஇ சைன் தீட்டா, தீட்டா போடுற இடத்துல 90 மைனஸ் தீட்டா போடணும். சரிங்களா? பி வந்து பின்னு போட்டுங்க. இ வந்து ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் இன்னு சொல்லிட்டாங்க. ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் இன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? செகண்ட் கேஸ்ல வந்து ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல இ எலக்ட்ரிக் ஃபீல்ட், செகண்ட் கேஸ்ல ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் இ. இங்கே சைன் 90 மைனஸ் தீட்டா, சைன் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ T2 இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு பி ரூட் 3 இ காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா T2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் T1 கொடுத்துருக்காங்க. T2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் T1 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே ஏன் மைனஸ் பி சைன் தீட்டா போட்டோம்னா இங்கே வந்து பாருங்க இ கிராஸ் பி வருது. பி கிராஸ் இ தான் வந்து பிளஸ். இங்கே பாருங்க இது பி கிராஸ் இன்னு போகுது. பி கிராஸ் இனால இங்கே பிளஸ்னு போட்டோம். இங்கே வந்து இ கிராஸ் பின்னா மைனஸ் வரும், அதனால தான் மைனஸ் போட்டிருக்கேன். இங்கே கொடுக்கும்போது T2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் T1 சொல்லியிருக்காங்க. அப்போ T2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. T2ன்றது எங்க ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 2 வந்து T2, ஈக்குவேஷன் 1 வந்து T1 எடுத்துங்க. சரி, T2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா P root 3E cos theta is equal to minus of minus PE sin theta. T1 வந்து minus PE sin theta அப்படி நமக்கு வந்திருக்கு. இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா உங்களுக்கு? சரி, இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம்னா இந்த இ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த P கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ கேன்சல் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து காஸ் தீட்டா அந்த பக்கம் போயிருச்சுன்னா அங்கே அப்போ என்ன ஆகும் sin theta by cos theta tan theta ன்னு வரும். tan theta is equal to root 3. tan theta is equal to root 3. So tan theta equal to root 3 னா theta equal to 60 degree. theta equal to 60 degree. நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா 29th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? இப்போ பார்க்க போறது வந்து நம்ம 30th கொஸ்டின். 30th கொஸ்டின் பாருங்க. 30th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 closed surface and corresponding charge distribution are shown below அப்படின்னு சொல்லிட்டு let the respective electric fluxes through the surfaces be pi1, pi2, pi3 and pi4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல pi1 flux, செகண்ட் சர்ஃபேஸ்ல pi2, தேர்ட்ல வந்து pi3, ஃபோர்த்ல வந்து pi4 flux அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ பாருங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து டோட்டல் சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல டோட்டல் சார்ஜ் 2q இருக்கு. செகண்ட் கேஸ்ல பாருங்க இந்த மைனஸ் கியூ மைனஸ் பிளஸ் கியூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா மொத்தம் 2q சார்ஜ் வருது. சரிங்களா? அதாவது சார்ஜ் என்க்ளோஸ்டு பை தி க்ளோஸ் சர்ஃபேஸ். இந்த தேர்ட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ்லயும் பாருங்க 2q சார்ஜ் தான் இருக்கு. ஃபோர்த்ல பாருங்க இந்த 4 மைனஸ் 2 மைனஸ் 6 இங்க ஒரு 8 சேர்ந்து பிளஸ் 2, அப்போ மொத்தம் பிளஸ் 2q சார்ஜ் இருக்கு. அதாவது electric flux through the closed surface is equal to 1 by epsilon naught times of total charge enclosed by the closed surface தான் பார்க்கணும்.
அப்படின்னா இந்த 4 சர்ஃபேஸ்லயுமே எப்படி இருக்குன்னா சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை தி க்ளோஸ் சர்ஃபேஸ் ஈக்குவலா இருக்கிறதுனால flux through first surface equal to flux through second surface is equal to flux through third surface is equal to flux through fourth surface. என்ன வந்து all the closed surface encloses equal charges அப்படின்னு வரதுனால நமக்கு இந்த கேஸ்ல வந்து நமக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கிடைக்குது. தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து 31st கொஸ்டின் பாருங்க. இங்க பாருங்க 31st கொஸ்டின். The region between two concentric spheres of radii A and B respectively have volume charge density rho equal to A by R, where A is a constant and R is the distance from the center. At the center of the sphere is a point charge Q. The value of H is that the electric field in the region between the spheres will be constant is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ பாருங்க இது ஒரு நல்ல கொஸ்டின். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, ரீஜன் அதாவது ரேடியஸ் ஏ, இந்த ஏல இருந்து பி இந்த ரீஜன், அதாவது நான் இங்க மார்க் சார்ஜஸ் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, இங்க மட்டும் தான் சார்ஜ் டென்சிட்டி இருக்கு. ஆனா இந்த சார்ஜ் டென்சிட்டி வந்து வேரியபிளா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சார்ஜ் டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு ஏ பை ஆர் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு இந்த பிட்வீன் திஸ் ரீஜன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்டா இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்டா இருந்தா எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? தி வேல்யூ ஆஃப் ஏ கேட்கறாங்க. தி வேல்யூ ஆஃப் ஏ ஃபார் விச் திஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபை. அதாவது பிட்வீன் ஏ டு பி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த ரீஜன்ல கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த இங்க வந்து என்ன பண்ணலாம்னா இது ஒரு ஆர் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்க போறேன். இங்க இருந்து இது ஒரு ஆர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஆர் பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு கண்டுபிடிக்க போறோம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ல வந்து இது இந்த ரீஜனுக்குள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு நமக்கு தெரியணும். இந்த ரீஜன்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு தெரியணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இப்ப கவனிங்க, இங்க வந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல, அதாவது வந்து இங்க தனியா வரையலாம். இது பாருங்க, இதுதான் வந்து ரேடியஸ் ஏ ஸ்மால்னு வச்சுங்க. ரேடியஸ் ஏன்னு எடுத்துக்கலாமா? ரேடியஸ் ஏன்னு எடுத்துட்டீங்க. சரி, அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்பியர் வரையலாம். எக்ஸ் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ரேடியஸ்ல ஒரு ஸ்பியர் வரைகிறேன். புரியுதுங்களா? எக்ஸ் வரைஞ்சிட்டு இதுக்கு ஒரு டிஎக்ஸ் வித் எடுத்துக்கிறேன். டிஎக்ஸ் வித் எடுத்துக்கிறேன். டிஎக்ஸ் வித் எடுத்துக்கிறேன். இந்த டிஎக்ஸ் வித், இந்த வித் வந்து டிஎக்ஸ் சரிங்களா? சரி, இப்போ இந்த டிஎக்ஸ் வித்ல இருக்கிற சார்ஜ் வந்து டிக்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். டிக்யூன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இங்க ஆர் வரைக்கும் இங்க எடுத்துருக்காங்க, இங்க ரேடியஸ் ஆர் வரைக்கும் இதுல சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சார்ஜ் வந்து எவ்வளவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப என்ன பண்றோம்னா வந்து நம்ம கவனிங்க, அதாவது வந்து இதுல டிக்யூ சார்ஜ் தானே இருக்கு. இந்த டிக்யூ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டென்சிட்டி இன்டு வால்யூம். வால்யூம் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க? ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா 4π x² இன்டு டிஎக்ஸ். இதை இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா வந்து நமக்கு வந்து சார்ஜ் டிக்யூ வந்து மொத்த கியூ கிடைச்சிரும். கியூ கிடைச்சிருமா? இஸ் ஈக்குவல் டு ரோ எவ்வளவு போடலாம்? ஏ பை எக்ஸ் போடணும். ஏ பை எக்ஸ், அங்க ஏ பை ஆர் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இங்க 4π x² dx அப்படின்னு இருக்குங்களா? சரி, இப்போ இது இன்டகிரேட் பண்ணும்போது கியூல வந்து என்ன பண்ணலாம்? என்னென்ன கான்ஸ்டன்ட் எடுத்துலாம்? ஏ 4π வெளியே எடுத்துட்டோம்னா இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு. இன்டகிரேட் பண்ணும்போது ஏ டு ஸ்மால் ஆர் பண்ணணும். ஏ டு ஸ்மால் ஆர் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த கியூ இஸ் ஈக்குவல் பாருங்க ஏ இன்டு 4π, ஏ இன்டு 4π. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, இது இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? இன்டகிரேட் பண்ணா x² by 2, x² by 2 வருமா? அந்த பை 2 இங்க போட்டுட்டு x² by 2 வருது. லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா r² மைனஸ் a² அப்படின்னு கிடைக்குது. r² மைனஸ் a² கிடைக்குது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஆர் டிஸ்டன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஆர் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது நமக்கு k இன்டு டோட்டல் சார்ஜ் q பிளஸ் q டிவைட் பை r² அப்படின்னு நம்ம போடணும். அப்படி போட்டோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? k என்றது 1/4π ε0. k என்றது அது தனியா இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், k இருக்கட்டும். இந்த q, இந்த ஸ்மால் q சப்ஸ்டிட் பண்ணும்போது q நல்லா கவனிங்க, இந்த ஸ்மால் q சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும்னா a இந்த 4 2 கேன்சல் பண்ணிட்டா 2 வந்துடும். a 2π r² மைனஸ் a 2π a² அப்படின்னு நம்ம போட்டுடலாம். சரிங்களா? இப்படி போட்டு டிவைட் பை இந்த r² வரும் நமக்கு. இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம இப்போ வந்து இந்த r² உள்ள கொண்டு போவோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு நமக்கு கவனிங்க q மைனஸ் 2π q மைனஸ் a இன்ட்டு 2π a² டிவைட் பை r²ன்னு போட்டுடலாமா? பிளஸ் இந்த r² கேன்சல் ஆகிட்டு a இன்ட்டு 2π அப்படின்னு கிடைக்கும். சரி, இப்போ வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்டா இருக்கணும்னா
அப்போ இந்த டேர்ம் ஜீரோன்னு போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த டேர்ம் ஜீரோன்னு எடுத்துட்டீங்கன்னா அப்போ வந்து என்ன ஆயிரும் சொல்லி, இந்த டேர்ம் ஜீரோ ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் வந்துடும். ஏன்னா கே கான்ஸ்டன்ட், ஏ 2 பை எல்லாமே கான்ஸ்டன்ட் வந்துருது. அப்படின்னா Q மைனஸ் 2 பை இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் வந்து ஜீரோ போடணும். அப்போ வந்து Q மைனஸ் 2 பை ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ போட்டீங்கன்னா இந்த டேர்ம் ஜீரோ ஆயிரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்டா இருக்கும். சரிங்களா? இதுல இருந்து நமக்கு என்ன வருது சொல்லுங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு Q பை 2 பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அந்த ஆன்சர் எந்த ஆன்சர் பாருங்க, நமக்கு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போற கொஸ்டின் 32 கொஸ்டின் பாருங்க. 32 கொஸ்டின். The electric field in a region of space is given by E is equal to E naught I plus 2 E naught J, where E naught equal to 100 Newton per Coulomb. The flux of the field through a circular surface of radius 0.02 meter parallel to y axis, YZ plane is nearly அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இங்க பாருங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துங்க. அடுத்து இது ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது ஒய் ஆக்சிஸ் கரெக்டுங்களா? இது வந்து என்ன பண்ணலாம்னா ஜெட் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேன் எடுக்கணும். அந்த பிளேன் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஜெட்டுக்கு பேரலா இருக்கணும். அப்போ வந்து ஒரு பிளேன் இப்படி எடுத்துக்கோங்க பாருங்க, இது ஒய்ஜெட்டுக்கு பேரலா இருக்கு அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா? ஒய்ஜெட்டுக்கு பேரலா இருக்கு. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ஒய்ஜெட் பேரலா இருக்குல்ல, இதனுடைய ஏரியா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஏரியா டைரக்ஷன்ல இருக்கிற ஃபீல்டு வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிற ஃபீல்டு மட்டும் தான் இருக்கு. அப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிற ஃபீல்டு மட்டும் தான் இந்த பிளேன்ல பாஸ் ஆகுது. ஏன்னா ஏரியாவும் எக்ஸ் டைரக்ஷன் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. புரியுதுங்களா? அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷன் ஃபீல்டுனால மட்டும் தான் இந்த ஏரியால வந்து ஃப்ளக்ஸ் லிங்க் பண்ண முடியும். அப்போ வந்து எக்ஸ் காம்பனன்ட் ஆஃப் ஃபீல்டு ஒன்லி passes through this area அப்படின்னு வரதுனால flux is equal to என்ன வரும்னா எக்ஸ் காம்பனன்ட் மட்டும் வருது. எக்ஸ் காம்பனன்ட் மட்டும் என்ன சொல்லுங்க, E naught I. சரிங்களா? அடுத்து வந்து ஏரியா என்ன வரும் சொல்லுங்க, பை ஆர் ஸ்கொயர் ஐ டாட் பை ஆர் ஸ்கொயர் ஐ அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா ஐ டாட் ஐ 1 வந்துருது. பிளஸ் E நாட் ஜே போட்டிருந்தாலும் ஜே டாட் ஐ 0 தான் வந்திருக்கும். அதனால அது தேவையில்லை. E நாட் ஜே நம்ம வேணும்னா நம்ம பிளஸ் E நாட் ஜே கூட போட்டுக்கலாம். ஆனா வந்து ஐ டாட் ஐ தான் வரும், ஜே டாட் ஐ வந்து 0 ஆயிரும். அதனால வந்து E நாட் பை ஆர் ஸ்கொயர் தான் நமக்கு ஆன்சர். இப்போ E நாட் எவ்வளவு சொல்லுங்க, 100. பை எவ்வளோப்பா 22/7. ஆர் எவ்வளவு வருது பாருங்க, 0.02 இன்ட்டு 0.02. இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணோம். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா வந்து 0.125 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ அந்த ஆன்சர் வந்து எந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கிடைக்குது. 32க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 33 கொஸ்டின். 33 கொஸ்டின் பாருங்க. 2 points dipole of dipole moment P1 and P2 are at a distance x from each other. சரிங்களா? and P1 parallel to P2. the force between the dipoles is அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து இங்கே தான் நமக்கு ஒரு என்ன கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டைபோல் மூமெண்ட் இப்படி P1 இப்படி இருந்துட்டு இங்க டைபோல் மூமெண்ட் P2 இப்படி இருந்தாலும் இந்த பேரலா இருக்குன்னு சொல்லலாம். இல்ல அடுத்த கேஸ் வந்து இப்படி டைபோல் மூமெண்ட் இந்த P1 இப்படின்னு சொல்லிட்டு இப்படி டைபோல் மூமெண்ட் P2 இப்படி இருக்கனாலும் ஒரே மாதிரி தான் வரும். இங்க வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா மைனஸ் du பை dx அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்படி தானே வருது, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் du பை dx வருது. இந்த uன்றது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, நமக்கு மைனஸ் PE cos θ. அப்ப d பை dx ஆஃப் PE cos θ. PE cos θ வேணும்னா சும்மா 1ன்னு கூட வச்சுங்க, cos θ 1ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பேரலல்னால θ 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து P என்றது ஒன்று P2ன்னு போட்டுக்கோங்க, d பை dxன்னு போட்டுட்டு இங்கே P பிளேஸ்ல P2ன்னு போட்டுட்டு P1 வந்து எலக்ட்ரிக் E என்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை தி ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் தி செகண்ட் ஒன். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டீங்கன்னா இங்க என்ன வர சொல்லுங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை தி டைபோல், ஃபர்ஸ்ட் டைபோல் ஆன் செகண்ட் டைபோலுக்கு என்ன ஃபார்முலா, 2kP1 டிவைடட் பை உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும், எக்ஸ் கியூப் அப்படின்னு தெரியும். இதுல என்னென்ன காமன் வச்சுக்கலாம், 2kP1P2 இப்படி வச்சுட்டு டி இங்க என்ன வருது பாருங்க, d பை dx ஆஃப் எக்ஸ் கியூப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 3x பவர் மைனஸ் 4, இங்கே எக்ஸ் பவர் மைனஸ் 3. இந்த எக்ஸ் கியூப் வந்து இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ் பவர் 3 வந்து இங்க மேலே போச்சுன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 3. எக்ஸ் பவர் மைனஸ் 3 டிஃபரன்ஷியேட்னா எக்ஸ் பவர் மைனஸ் 4 3 வந்துடும். ஸோ இங்கே ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 × 2 6ன்னு வந்துடுது. 6kP1P2 டிவைட் பை எக்ஸ் பவர் 4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. எக்ஸ்ன்றது ஆர் பவர் 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இது இந்த ஃபார்முலா அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரி, அப்படின்னு பார்த்தா 6kP1P2
ஆர் பவர் 4k என்றது 1/4πε0. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி வந்திருக்கு. சரிங்களா? ஒருவேளை இந்த மாதிரி பேரலல் சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா, இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, பிஇ காஸ்டா காஸ்டா ஒன்னு எடுத்துங்க, ஒரு மைனஸ், ஒரு ஃபார்முலால மைனஸ் இருக்கட்டும். இங்கே என்ன இந்த 4 ஆப்ஷன் மைனஸ் கொடுக்காதனால பிரச்சனை கிடையாது. இங்க P2 போட்டுட்டு E வந்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்த இது வந்து ஈக்விட்டோரியல் லைன்ல இருக்கு. ஈக்விட்டோரியல் லைன்ல இருந்துச்சுன்னா அப்ப என்ன வரும்னு சொல்லுங்க, KP1 பை என்ன வரும் சொல்லுங்க, KP1 பை எக்ஸ் கியூப் அப்படின்னு வந்திருக்கும். எக்ஸ் கியூப்னு வந்திருக்கும். இது இப்போ நம்ம ஃபோர்ஸ் வேணும்னா du பை dxன்னு எடுத்துக்கணும். du பை dx எடுத்துக்கணும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஒரு மைனஸ் ஒரு ஃபார்முலா இருக்கும். மைனஸை பத்தி பிரச்சனை இல்லை, இங்க மைனஸ் கொடுக்காதனால அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம் பாருங்க, KP1 P2 d பை dx ஆஃப் எக்ஸ் பவர் -3. இது பண்ணீங்கன்னா மைனஸ் எல்லாம் நம்ம பிரச்சனை இல்லாம விட்டுறோம். ஏன்னா ஆப்ஷன்ல எதுவுமே இல்லை. ஆப்ஷன்ல மைனஸ் இருந்தால் எல்லாமே பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ், அப்புறம் ஃபோர்ஸ் ஈக்குவல் மைனஸ் du பை dx டிஃபரன்ஷியேஷன் பண்றது ஒரு மைனஸ் எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். இது பண்ணும்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3kp1 p2 பை எக்ஸ் பவர் 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்க பார்க்கும்போது அந்த மாதிரி 3kp1 p2 பை எக்ஸ் பவர் 4 ஆப்ஷன் இல்லாதனால, ஸோ இந்த பேரலல் ரெண்டு கண்டிஷன் எடுத்தாலும், இது கேஸ் 1, இது கேஸ் 2. இங்கேயும் P1 P2 பேரலா தானே இருக்கு, இங்கேயும் P1 P2 பேரலா இருக்கு. இருந்தாலும் இந்த ஆப்ஷன் நமக்கு இல்லாதனால இந்த ஆப்ஷன் கரெக்ட். 6p1 p2 பை x பவர் 4 into 1/4πε0 இஸ் கரெக்ட். 33க்கு நமக்கு சி ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. 34th சம் பாருங்க. 34th சம் வந்து the flat base of a hemisphere of radius a with no charge inside it lies in a horizontal plane. A uniform electric field E is applied at an angle π/4 with the vertical direction. The electric flux through the curved surface of the hemisphere is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா வந்து, இந்த பிளாட் சர்ஃபேஸ்ல எவ்வளவு ஃப்ளக்ஸ் என்டர் ஆகுதோ அவ்வளவு ஃப்ளக்ஸ் தான் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்ல வரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பிளாட் சர்ஃபேஸ் இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த பிளாட் சர்ஃபேஸ்ல ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சிட்டா போதும். நம்ம ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ தி கர்வ்டு சர்ஃபேஸ் வந்துடும். அப்ப இங்க ஏரியா டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு ஏரியா. எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாத்தீங்கன்னா வந்து, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸ் ஆங்கிள் 45 டிகிரி அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரி, இப்போ நமக்கு ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் சொல்லுங்க. ஃப்ளக்ஸுக்கு வந்து ஃபார்முலா வந்து ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு EA cos θ, EA cos θ அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ E வந்து Eன்னு எடுத்துங்க. ஏரியா வந்து இது என்ன சொல்லுங்க, இது வந்து πr². ரேடியஸ் வந்து இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஏன்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து ஏன்னு கொடுத்ததுனால இங்க ரேடியஸ் ஏன்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ πa² அப்படின்னு எடுத்துக்கு cos 45 அப்படின்னு. cos 45 எவ்வளோ, 1/√2. ஸோ E πa² by √2. ஸோ திஸ் இஸ் தி ஃப்ளக்ஸ் த்ரூ தி க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இந்த கர்வ்டு சர்ஃபேஸ். அதாவது இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் லெவல் என்டர் ஆகுதோ அதுதான் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்லயும் வரும். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்குது. 34th செகண்ட் ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ 35th கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்க போறோம். An electric dipole is placed at an angle of 30 degree to a non-uniform electric field. The dipole will experience அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்க. அதாவது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டைபோல் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, இந்த ஆங்கிள் தீட்டான்னு கொடுத்துட்டாங்க, 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்போ டார்க் என்ன ஃபார்முலா சொல்லுங்க, PE sin θ. ஸோ டார்க் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்திருக்கு. டார்க் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு வந்திருக்குங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம E2ன்னு எடுத்தோம்னா, இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும், E1 இருக்கும். அப்போ நெட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, நெட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா E2 இன்ட்டு பாசிட்டிவ் சார்ஜ் மைனஸ் E1 இன்ட்டு இப்போ நெகட்டிவ் சார்ஜ் அப்படி போட்டோம்னா, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நான் யூனிஃபார்மா இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 வருது. அப்போ நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் நெட் டார்க் ஆல்சோ நாட் 0. அப்படின்னா வந்து டார்க்கும் இருக்கும், டிரான்ஸ்லேட்டரி ஃபோர்ஸும் இருக்கும். A torque as well as a translational force will be there அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ 35க்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்ட். இப்போ நம்ம பார்க்க போறது 36th கொஸ்டின் பாருங்க. 36th கொஸ்டின், if the electric flux entering and leaving and closed surface respectively π1 and π2, the electric charge inside the surface will be. ஆக்சுவலா இங்க வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃப்ளக்ஸ் என்ட்ரிங் வந்து நெகட்டிவ், ஃப்ளக்ஸ் என்ட்ரிங் வந்து நெகட்டிவ், ஃப்ளக்ஸ் லீவிங் வந்து பாசிட்டிவ், ஃப்ளக்ஸ் லீவிங் தி பாசிட்டிவ். ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் என்ட்ரிங் மைனஸ் ஃப்ளக்ஸ் லீவிங், இதுதான். அடுத்து நமக்கு ஃப்ளக்ஸ், டோட்டல் ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா,
Q by epsilon naught. Q by epsilon naught. Total flux equal Q by epsilon naught. This is equation 1. This is equation 2. By comparing 1 and 2. Comparing equation 1 and 2. Comparing equation 1 and 2. Compare பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா left hand side equal நால right hand side equal. So Q by epsilon naught is equal to pi 2 minus pi 1. நமக்கு Q தானே வேணும். Q total charge is equal to pi 2 minus pi 1 into total epsilon naught. So இந்த option பாருங்க, நமக்கு first option correct. Next நம்ம பார்க்க போறது 37th question. 37th question பாருங்க. A charged particle Q is placed at center O of a cube of length L, ABCDEFGH அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Another same charge Q is placed at a distance L from O. சரிங்களா? Then the electric flux through ABCD. Electric flux through ABCD கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் பி, இது சி, இந்த பாயிண்ட் வந்து நமக்கு டின்னு கிடைக்குது. இந்த பாயிண்ட் டி இருக்கு. இப்போ இங்க ஒரு சார்ஜ் வச்சிருக்காங்க, இங்க ஒரு சார்ஜ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த சென்டர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு பார்த்தோம்னா நமக்கு L/2ன்னு வருது. இதே மாதிரி இந்த பக்கம் இருந்து இது ஒரு L/2 இருக்கு. அப்படின்னா வந்து நல்லா கவனிங்க, இது தனியா வரைவோம். இப்படிதான் ஒரு சர்ஃபேஸ் இது இப்படி இருக்கு, இந்த ஃபேஸ் இப்படி இருக்கு, சரிங்களா? அப்படின்னு இருக்கு, இந்த ஃபேஸ் இப்படி இருக்கு, கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெஃப்ட் ஃபேஸ் ஆஃப் திஸ் இங்க வந்து ஏபிசிடி, இது வந்து ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, பாயிண்ட்ஸ் எப்படின்னா இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் இங்க ஒரு சார்ஜ் கியூ இப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இங்க ஒரு கியூ, இந்த ஒரு கியூ பிளேஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நமக்கு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கு. இது L/2, இது L/2. அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற சார்ஜ்னால ஃப்ளக்ஸ் என்டர் ஆகிறதும், ரைட் சைடில் இருக்கிற சார்ஜ்னால ஃப்ளக்ஸ் இந்த பக்கம் வர்றதும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும். இங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற சார்ஜ்னால ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு இந்த டைரக்ஷன்ல என்டர் ஆயிருக்கும், ரைட் சைடில் இருக்கிற சார்ஜ்னால ஃப்ளக்ஸ் இந்த டைரக்ஷன்ல என்டர் ஆயிருக்கும். ஸோ தீஸ் டூ ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். டோட்டல் வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து 0 அப்படின்னு கிடைச்சிடும். ஹென்ஸ் டோட்டல் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 37th கொஸ்டினுக்கு நமக்கு வந்து ஆப்ஷன் ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா 0. 37th கொஸ்டினுக்கு ஆன்சர் 0.